2011, 12லலாம் பார்த்தா தமிழ்நாட்ல கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கரண்ட் கட் இருந்தது. அதே மாரி தேசிய அளவுலயும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 4 டூ 5 மணி நேரம் பவர் கட் எல்லா ஸ்டேட்லயுமே இருந்தது. 2014ல மோடி அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறம், இந்த பவர் கட் அப்படிங்கிற பிரச்சனை படிப்படியா குறைஞ்சு, இப்ப வந்து நம்ம பவர் சர்ப்ளஸ் கண்ட்ரி ஆயிட்டோம். 2014ல 249 கிகாவாட்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருந்தது. இப்ப 2025ல பார்த்தீங்கன்னா, 417 கிகாவாட்ஸ் 185 187 கிகாவாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாரி டிரான்ஸ்மிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, 2,00,000 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் புதுசா வயரிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இந்தியா ஃபுல்லா எங்க சீப்பா கரண்ட் இருக்கோ, அங்கிருந்து நம்ம பவர் பத்தாத ஸ்டேட்டுக்கு நம்ம ஈஸியா வாங்கிக்க முடியும். அதே மாரி டிரான்ஸ்மிஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போம்போது கரண்ட் லாஸ் ஆகுறது பார்த்தா, 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 23% இருந்தது. அது வந்து இந்த வருஷம் நம்ம நாட்ல பார்த்தீங்கன்னா, 16%ஆ குறைஞ்சிருக்கு. உலக அளவுல வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது 7% தான். நம்ம அரசாங்கமும் அடுத்த ஒரு 5லிருந்து 6 வருஷத்துக்குள்ள இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 12% கம்மியா தான் இருக்குது. இப்ப இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படிங்கிறது. அதே மாரி நம்ம நாட்ல இப்போ பவர் இல்லாத கிராமமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கியிருக்காங்க. 100% கிராமங்களுக்கும் வந்து இப்போ பவர் சப்ளை இருக்கு. அதே மாரி சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ப பிரைவேட் செக்டார் லயும் வந்து நம்ம பவர் இதுல ஜெனரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் எடுக்கலாம், பவர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலலாம் நெறைய பாலிசில சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால, தனியார் துறை பங்களிப்பு இப்ப அதிகமா இருக்கு. அதே மாரி நஷ்டத்துல இயங்கிட்டு இருந்த அ தமிழ்நாடு மின் வாரியம்லாம் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்துல தான் இருந்தது. அந்த மாரியே இந்தியா ஃபுல்லா இருந்த மின் வாரியங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு உதய்ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுலனாலயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ல போயிட்டுருந்த அ மின்சார வாரியம் அங்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரியான நெறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கிறாங்க கவர்மெண்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் குடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா, 2080க்குள்ள நம்ம வந்து கார்பன் நியூட்ரலா அதாவது மாசுபடுத்தக்கூடிய, மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்கள்ல இருந்து மின்சாரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இ இதையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா, ஆ புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜி இதிலிருந்து எடுக்கறக்காக முயற்சி வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டுருக்கு. சோலார் வீட்டு மேல இப்ப மாடியிலருந்து சோலார் லருந்து பவர் எடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்ப வந்து ரூ. 78,000 வரைக்கும் சப்சிடி குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து 2080 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல உற்பத்தி ஆகுற மின்சாரம் 100% வந்து ரினியூவபிள் எனர்ஜில இருந்து தான் இருக்கும்.